ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, மனவழிக்கை நன்றி அப்பா. வசனத்தை ஆண்டவர் தந்தீரதற்காக நன்றி. இதை பேச, இதை நாங்கள் கேட்டு உணர எங்களை எல்லாவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உம்முடைய கருவியாக பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? அது பீஸ் மேக்கர்ஸ். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள், சாப்பாடு செய்யறவங்க இல்லையா? மேக்கர்ஸ். அதே மாதிரி சமாதானம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப சாப்பாடு இல்ல, அந்த இடத்துல என்ன பண்றோம்? சாப்பாடு பண்றோம் இல்லையா? ஆனா ஒரு தேவை இருக்கு. என்ன? பசி இருக்கு இல்லையா? ஸ்தோத்திரம். பசி இருக்கு, சாப்பாடு இல்ல, சாப்பாடு பண்றோம். the same way, அல்லேலூயா, சமாதானத்துக்காக ஓடுகிற ஒரு உலகம், சமாதானத்தை விரும்புகிற ஒரு உலகம், சமாதானத்தை வாஞ்சிக்கிற ஒரு சமூகம் இருக்கு. பட் சமாதானம் இல்ல இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்த நமக்கு தான் இந்த சமாதானம். அல்லேலூயா. நமக்கு தான் இந்த சந்தோஷம் உள்ளதுக்குள்ள. நமக்குன்னு ஆதரவு ஒரு தேவன் இருக்கிறார்ன்ற அந்த ஒரு சந்தோஷத்தினால நமக்கு உள்ள சமாதானம் இருக்கு, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யறோம்? சமாதானமா இருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முன்னால காலங்கள்ல மதுரையில ஊழியம் செய்யும் போது வறட்சியான டைம், அந்த நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மாசத்து தொடக்கம் ஆகும்போது எங்க தாத்தா அங்க இருந்து வருவார். பெரிய ஒரு பார்சலோட 2 பேகோட வருவார். ஸ்தோத்திரம். அதை எதிர்நோக்கி இருப்போம் நாங்கெல்லாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்ப நமக்குன்னு நாங்க நினைப்போம், எனக்கு ஒரு தாத்தா இருக்கிறாரு. அல்லேலூயா. எனக்கு பணியாரம் கொண்டு வர்றதுக்கு ஒரு தாத்தா இருக்கிறாரு, விசாரிக்கிறவருக்கு தாத்தா இருக்கிறாரு இல்லையா? அதே மாதிரி அது ஒரு நம்பிக்கை. நமக்கு உயிர் கொடுத்த ஒரு தேவனை இருக்கிறாருன்ற அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு சமாதானமா இருக்கிறோம் எல்லா காரியங்கள்லையும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இப்போ நான் சொன்ன மாதிரி சமாதான தேவை இருக்கு. அல்லேலூயா. ஒரு சமூகம் சமாதானத்துக்காக வாஞ்சிக்கிற சமூகம் இருக்கு. எங்க வாழ்க்கையில சமாதானம் இருந்தா நல்லா இருக்குமே. நீங்க ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகி அவங்க கூட ஒரு 10 நாள் வாழ்ந்தாதான் தெரியும் அங்க உள்ள அங்கலாய்ப்புகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமென். எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப அவங்களுக்கு இருக்கிற காரியங்கள் வெளியில தெரியாது, அவங்களுக்குள்ள இருந்தா தெரியும். ஒரு சமாதானம் இருக்காதா? ஏன் பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு வேலை கொடுக்க மாட்டாரா? ஆமென். ஒரு நல்ல வருவாயை கொடுக்க மாட்டாரா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க மாட்டாரா? ஏன் கூட பேச மாட்டாரா? என்ன பலப்படுத்த மாட்டாரா? எனக்குன்னு ஆதரவாய் வர மாட்டாரா? நான் இந்த சூழ்நிலையில இருக்கிறேன். இப்ப சொன்ன மாதிரி அந்த சிஸ்டர் சொன்னாங்கல்ல, ஆமென், ஒரு சகோதரி, என்னுடைய காரியங்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லையா? ஆமென், ஜெபத்தை வேண்டிக் கொண்டார்கள். ரைட் இல்லையா? அப்ப ஒரு தேவை இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா இல்ல, சமாதானம் இல்ல. அல்லேலூயா. அத செய்கிறவர்கள், உருவாக்குகிறவர்கள். அல்லேலூயா. சமாதானம் இல்லாத இந்த பூமியில சமாதானத்தின் தேவை இருக்கு. அதை உருவாக்குகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. Blessed are those peacemakers. சமாதானம் பண்ணுகிறவர்கள். நம்ம யாரா இருக்கணும்? பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா. தேவன் ஒளியா இருக்கிற நம்ம
அல்லேலூயா. என்ன அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறோம் உலகத்துக்கு. அதே மாதிரி தேவன் வாசிங்க யோவான் 14:24 இயேசு ஆண்டவர் சொல்றாரு. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். தேவன் ஒளியா இருக்கிறேன், நம்ம அந்த வெளிச்சத்தை என்ன செய்யறோம், ரிஃப்ளெக்ட் பண்றோம் இல்லையா? ஆமென், ஸ்தோத்திரம். அதே மாதிரி கர்த்தர் சமாதானத்தை வைத்து போறார். நம்ம எப்படி இருக்கணும், இந்த சமாதானத்தை என்ன செய்யணும், ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கி இருக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து செல்கிறேன். வாசிங்க. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த சமாதானத்தை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு, உலகம் கொடுக்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துக்குள்ள சந்தோஷ சமாதானம் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலே இருப்பதாக. ஆண்டவர் நம்பிக்கை ஊட்டும் ஒரு சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சமாதானத்தை அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்றவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதை விரும்புகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் சிச்சுவேஷன் சமாதானம் பண்றது விதமா இருக்காது ஒருபோதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காசு இருக்கும் போது நான் என்ன செய்வேன்னா எல்லாருக்கும் ஏழைக்கு உதவுவேன் அப்படின்னு சொன்னா ஒரு காலம் உதவி செய்ய முடியவே செய்யாது. அல்லேலூயா, ஆமென். சிச்சுவேஷன் இருக்கும்போது ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுவேன்னு சொன்னா ஒரு காலம் பிரயோஜனப்படவே முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் நல்லா இருக்கும்போது எல்லாருக்கும் வாழ்த்துதல் சொல்வேன், சமாதானம் செய்வேன்னா அது முடியவே செய்யாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்மளுக்கு பலவீனம் இருக்கலாம், அந்த பலவீனத்தோடு போய் ஒரு பலவீனத்துக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள சமாதான கேடுகள் இருக்கலாம், அந்த சமாதான கேடோடு போய் அடுத்தவங்களுக்கு சமாதானம் சொல்லணும். இல்லாய்மையில அதான் 2 வெள்ளிக்காசு போட்ட அந்த தாயை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதிகமாய் செய்திருக்கிறாள். ஏன்னா இல்லாத இடத்துல இருந்து எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ளதெல்லாம் அவ்வளவுதான். அதே மாதிரி சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானம் செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அது குடும்பத்தில் ஆனாலும் சரி, சபையில் ஆனாலும் சரி, சமூகத்தில் ஆனாலும் சரி, நம்ம வேலை பார்க்கிற இடங்கள் ஆயிருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன இன்சிடென்ட் நம்ம பார்ப்போம். லூக்கா 9வது அதிகாரத்துல 51 to 56. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி, இயேசு ஆண்டவர் எருசலேம் போறதுக்கு யோசனையாக போறார். தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். ஆமென். அவர் எருசலேமுக்கு போறதுக்கு முன்னால ஆமென் அவர் என்ன செய்யறாரு, 2 பேரை அனுப்புறாங்க, போய் ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இடத்தை ஆயத்தம் பண்றது. அவங்க போறாங்க. போகும்போது அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, யாரெல்லாம் கண்டாங்க இத? அப்ப போனது யாரு? யாக்கோபும் யோவானும் தான் போயிருக்கிறாங்க இல்லையா? சமரியர்கள் ஏற்றுக்கொள்ளல. இவர்கள் யாரு? யூதர்கள், யூதா ஜனம். அல்லேலூயா. அவங்க யாரு? சமரியர்கள். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இதுல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம இது யாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். சமரியர்கள் யாரு அப்படின்றது. ஹூ இஸ் சமரிட்டன்ஸ்? இவங்க சமரியர்கள் அப்படின்றவங்க சன் ஆஃப் ஆரோன், அதாவது ஆசாரிய ஊழியம் செய்துட்டு இருந்த ஆரோனுடைய புத்திரர்கள் ஜெனரேஷன்ல வந்தவங்க. இன்னி யோசேப்புண்ட பிள்ளை எப்ராஹிம், மனேசி, அவங்களுடைய ஜெனரேஷன்ல வந்தவங்க தான் சமாரியர்கள். அல்லேலூயா. இந்த 3 பேரும் அந்த குரூப்ல இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்ப என்ன அப்படின்னா, யூத ஜனங்களும் சமாரியர்களுக்கும் நடுவுல ஒரு கான்ஃபிளிக்ட்னா என்னது? ஒத்து போகுதல் இல்லாமை. ஸ்தோத்திரம். கான்ஃபிளிக்ட்னா என்னது? தமிழ்ல சொல்லு பார்ப்போம். அது சமாதானம் இல்லாமை. அவங்களுக்குள்ள ஒரு ஒத்து போகுதல் இல்ல, ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, எருசலேம் தேவாலயம் எங்க இருக்குது? இஸ்ரவேல்ல நடுவுல இருக்கு இல்லையா? எருசலேம்ல இருக்கு. இந்த சமாரியர்கள் என்ன செய்தாங்கன்னு நம்ம பார்ப்போம். நெகேமியா 13ல 23 to 28. யாரெல்லாம் அஸ்தரோத்து
அம்மோன் மோவாபு ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களில் கண்டேன். வாசிங்க. பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அத்தோர் பாஷையா இருந்தது. அவங்க பேசின பேச்செல்லாம் பாதி புறஜாதியாருடைய பாஷையா இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர இந்த பாஷையையும் திட்டமாய் பேச அறியாதிருந்தார். தேவன் கொடுத்த அந்த யூத பாஷை கூட ஒழுங்கா பேச முடியாம அவங்களுடைய புறஜாதியாருடைய பாஷைகள்ல பேசுறாங்க பிள்ளைகள் வரைக்கும். வாசிங்க. அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பிடித்து நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரர்களுக்காகிலும் உங்களுக்காகிலும் கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி நான் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலோமோன் இதனாலே பாவம் செய்து அவன் நீங்கி போனான், விலகி போனான்னு சொல்லி அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார். 28 யோதாவின் புத்திரரிலே பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபினுடைய குமாரன் ஒருவன் ஓரோனியனான சன்பல்லாத்துக்கு மருமகனானார். ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப அவர் கூட இருக்கிறவங்களும் என்ன செய்றாங்கன்னா இன்டர் மேரிட் வித் அசிரியன் பாபிலோனியன் அவங்களுக்குள்ள கலப்பு. ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் மனுஷரோடு கலந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இந்த சமாரிட்டன்ஸ், அவங்க தான் இந்த சமாரிட்டன்ஸ் அப்படிதான் உருவானது. ஹல்லேலூயா. இப்ப அவங்களுக்கு உடனே அவங்களை என்ன செய்தாங்க, யூத ஜனங்கள் ஒதுக்கி வைத்துட்டாங்க. ஹல்லேலூயா. கலப்பானவர்கள் இவங்க எல்லாம் நம்மளுடைய ஆண்டவரை ஆராதிக்க எருசலேம் தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்ப அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இடத்தை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து ஒரு மவுண்ட் கெரிசிம் அப்படின்னு சொல்லி. ஆமென். இது எங்க இருக்குது? ஆமென். இது சமரியால இருக்குது மவுண்ட் கெரிசிம் அப்படின்றது. யோவான் 4:20 வாசிங்க. யோவான் 4:20. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. இவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? இப்ப அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்க? எங்களுடைய பிதாக்கள், வாசிங்க திரும்ப, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே இருக்கிற அவங்களுக்கு ஒரு ஆலயத்தை அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க இங்க இருந்து எருசலேம் தேவாலயத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்ட போது அவங்களுக்கு ஒரு மவுண்ட், ஒரு மலையில ஒரு ஆலயத்தை அவங்களே கிரியேட் பண்ணி அவங்க அங்க போக தொடங்கினாங்க. அன்னைக்கு ஒரே ஒரு ஆலயம் தான் இருந்தது. ஸ்தோத்திரம். உலகத்தில் இருந்த எல்லா ஜனங்களையும் எருசலேம் வந்து தான் ஆராதிக்கணும், அப்படிதான் இருந்தது. இயேசு ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா இடங்களிலேயும் ஆராதிக்கும் ஒரு ஃபெசிலிட்டி ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஒரு அப்ரூவல் கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். அப்ப அது வரைக்கும் அப்படி இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, கலப்பு திருமணம் மட்டுமல்லாமல் அவங்களுக்காக ஒரு மலையை தேர்ந்தெடுத்து மவுண்ட் கெரிசிம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஹிஸ்டரியில. அவங்க என்ன பண்ணாங்க, அதுல ஒரு ஆலயத்தை கிரியேட் பண்ணி அங்க இருந்துக்கிட்டாங்க. இனி மூணாவது காரியம் என்ன அப்படின்னா, சமாரிட்டன்ஸ் ஒன்லி தோரா அப்படின்ற, அந்த தோரா அப்படின்றது என்னது? 5 ஆகமங்கள். ஹல்லேலூயா. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், 5 ஆகமங்கள். ஹல்லேலூயா. அதை மட்டும் மோசே கொடுத்த ஹல்லேலூயா எழுதின காரியங்களை மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இருந்த தீர்க்கதரிசிகள், தாவீது, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் அவங்க கை கொள்ளல. அப்படி அப்ப சமாரிட்டன்ஸ் என்ன பண்றாங்க, கலப்பு திருமணங்கள் செய்து, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்தை உருவாக்கி இன்னும் எல்லா ஆண்டவர் கொடுத்த ஆகமங்களையும் ஃபாலோ பண்ணாம அவங்க ஒரு தனி வழியில நடந்துட்டு இருந்தாங்க. இதனால யூதர்களுக்கு இவங்களுக்கு நடுவுல ஒரு கான்ஃபிளிக்ட். அவங்களை இங்கேயும் ஏத்திக்க மாட்டாங்க, இவங்களை அங்கேயும் ஏத்திக்க மாட்டாங்க. தீண்டத்தகாதவர்களை போல.
அல்லேலூயா. ஆமென். சமரியா வில்லேஜ்ல ஒரு யூதன் போகவே மாட்டான். அதே மாதிரி சமரியர்கள் எருசலேமிலேயும் வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் எக்ஸாம்பிள் சொன்னாரு. ஒரு சமாரியன் வழியில் அடிபட்டு இருக்கிறவனை காப்பாத்திட்டு போறாங்க. அல்லேலூயா. நல்ல சமாரியனாக்கி இயேசு கிறிஸ்துவை காண்கிறார். அல்லேலூயா. அப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, சமாரியா வில்லேஜ் வந்த உடனே அங்க போய் தங்கும்படியான ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி யாக்கோபு யோவானும் போறாங்க. அல்லேலூயா. அங்க போகும்போது சமரியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். இயேசு ஆண்டவர் எருசலேம் போக நோக்கமா இருக்கிறான்னு கேள்விப்பட்டவனே ஏற்றுக்கொள்ளல அந்த இடத்துல. அல்லேலூயா. இப்ப என்ன செய்யறாங்க, 56வது வசனம் வாசிங்க. லூக்கா 9:56. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறது இல்ல, 55ல வாசிங்க. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது என்ன சொல்றாங்க, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவங்களை அழிக்கும்படி உமக்கு சித்தமா. எவ்வளவு ஒரு ஹேட்ரட் பாத்தீங்களா, ஹேட்ரட் அவங்களுக்குள்ள. அல்லேலூயா. விரோதத்தன்மை எவ்வளவு இருக்குள்ள. ஸ்தோத்திரம். அப்படிதானே? அல்லேலூயா. ரைட்டா இல்லையா? எவ்வளவு ஒரு சகோதரர்களுக்குள்ள ஒரு ஹேட்ரட். ஸ்தோத்திரம். அந்த பகை அப்படியே காலங்காலமா வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு. 56ல வாசிங்க. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல. ஆமென். அழிக்கிறது கிடையாது. ஆண்டவர் வந்தது காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சமாதானம் பண்ண வந்திருக்கிறேன், சமாதானம் கொடுக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. அழிக்க கிடையாது. அழிக்கணும்னா அன்னைக்கே அழிச்சிருப்பேன். அல்லேலூயா. நோவாவின் நாட்களிலே நோவாவின் குடும்பத்தையும் காப்பாத்தாம இருந்திருந்தா நம்ம எல்லாம் வந்திருக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். ஒரே இதை நிர்மூலம் பண்ணியிருப்பேன் அன்னைக்கு. அல்லேலூயா. சோதோம் கோமோரால இறக்குன அந்த அக்கினி சுற்றிலும் இறக்கி இருந்தா முடிஞ்சிருக்கும். அல்லேலூயா. அதற்காக நம்ம அல்ல, சமாதானம் பண்ண வந்தேன். நீங்களோ என்றால் வாசிங்க 56ல. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். இல்ல, அதுல என்ன ஆவி உடையவர்கள் நீங்கள்? அவர் திரும்பி பார்த்து அவர் சிஷ்யர்களை திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை என்று நீங்கள் அறியீர்களா? ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, எனக்குள்ள இருக்கிற சமாதானம் பண்ணணும்னு நினைக்கிற இந்த பாரம் உங்களுக்குள்ள வரலையே. ஸ்தோத்திரம். என்னோட இவ்வளவு நாள் நீங்க இருந்திருக்கிறீங்களே, இவ்வளவு நாள் பழகி இருக்கிறீங்களே, இவ்வளவு நாள் நான் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்திருக்கிறீங்களே, ஆனா கொஞ்சமும் எனக்குள்ள இருக்கிற அல்லேலூயா அந்த அல்லேலூயா என்னது இரக்கம் உங்களுக்குள்ள வரலையே. ஸ்தோத்திரம். எனக்குள்ள இருக்கிற அந்த பொறுமை உங்களுக்குள்ள வரலையே, எனக்குள்ள இருக்கிற எந்த ஆட்டிடியூட்ஸும் உங்களுக்குள்ள வரலையே. என்ன ஆவி உடையவர்கள், இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்களா அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல கேட்கிறார். அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் அழிக்க அல்ல, ரட்சிக்க, சமாதானம் பண்ண. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதற்காக ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. நான் சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். அழிப்பது அப்படின்றது பிரிவினை, மோதல், முரண்பாடு, போராட்டம், பகைமை, சண்டை, இது எல்லாமே அதுக்குள்ள வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழிப்பதுன்றது என்னது? பிரிவினை வரலாம். அல்லேலூயா. அதுவும் அழிக்கும். மோதல் அழிக்கும், முரண்பாடு அழிக்கும், போராட்டம் அழிக்கும், பகைமை அழிக்கும், சண்டை அழிக்கும். எல்லாம் அழிவுக்கு நேராக. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தது சேர்த்து கொள்ள, இன்க்ளூசிவ். அல்லேலூயா. நம்மளை சேர்த்து கொண்டார் இல்லையா? பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவராயுன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவராயுன்னை இயேசு
அழைக்கிறாரே, கலங்கிடாரே. தாவீதோ நீமா தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாததே. இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. அவர் அந்த ஹேட்ரட் எல்லாம் விட்டு தான் நம்மளை நேசித்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை பார்த்திருந்தா அவர் சொல்ற முதுகு பின்னால எரிந்திருக்கிற பாவங்கள் எல்லாம், அந்த பாவங்கள் எல்லாம் கணக்கில் இருந்திருந்தா என்ன டெய்லி மிதிப்பாரு. சோதரம் ஒண்ணுமே பண்ணல. இன்னைக்கு கூட நம்ம ஜாலியா ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அவர் நம்மள அவ்வளோ நேசிக்கிறபடியா. அதான் ஒரு வசனம் எப்படி இருக்கு, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், இருமாப்பா இராது, சீனாங்கொள்ளாது, தீங்கு நினையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் பண்ண வேண்டும் ஆண்டவர் நினைக்கிறார். வெறுக்கிறவர் அல்ல, அணைக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தள்ளப்பட்ட கால்நாள் எடுத்து நிறுத்துகிறவர். ஆமென், அல்லேலூயா. வேண்டான்னு தள்ளுனா கர்த்தர் தூக்கி எடுக்கிறவர். ஆமென். உதவாக்குற எனக்கு தேவை உள்ளவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒண்ணுமே என்னால செய்ய முடியாது, எல்லாமே செய்ய முடியும் ஆண்டவர் நிறுத்தி காட்டுகிறவர். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். சேர்த்துக் கொள்ளுகிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். யோவான் 4:2 வாசிக்கிறோம். அப்ப சேர்த்து கொள்ளுகிற ஒரு தேவனை என்ன செய்யறாருன்னு பாருங்க. இப்படி ஒதுக்கப்பட்ட காலாகாலமாய் ஒதுக்கப்பட்ட ஒரு ஜாதி, சமரியர்கள், அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அல்லேலூயா. என்ன செய்து காண்பிக்கிறார், நமக்கு என்ன உதாரணம் கொடுக்கிறாரு அப்படின்னு பாருங்க. அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு? டிராவலிங் through Samaria to Galilee. கலிலேக்கு போறாரு. 4வது வசனம். அவர் சமாரியா நாட்டின் வழியா போக வேண்டியதா இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியனுடனே இப்படி யூதர்கள் சமரியருடனே சம்பந்தம் கலாதவர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். எல்லாரும் குஷ்டரோகிய பார்த்து தீட்டு தீட்டு தீட்டுன்னு ஒதுங்கும் போது ஆண்டவர் போய் தொடுறார். அல்லேலூயா. ஒதுக்கப்பட்டு ஒதுக்கி 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 தள்ளப்பட்ட கல்லா இருக்கிற சமாரியர்களை போய் என்ன பண்றாரு ஆண்டவர்? அவரே போய் வாஞ்சையாக அவரோட அன்பை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ என்ன சொல்றாங்க? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார். இயேசு என்ன சொல்றாரு? உன்கிட்ட பேசுகிறவர் யாருன்னு நீ அறிந்திருந்தா கண்டிப்பா நீயே என்கிட்ட கேட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அடுத்து கீழே. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே,
பின்னை எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? ஆமென். ஜீவ தண்ணீர் எங்க இருந்து ஆண்டவரே உமக்கு கிடைக்கும்? நீ ஜீவ தண்ணீர் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்களா? உங்க கையில பாத்திரம் இல்ல? ஆமென். கிணறு ஆழமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அந்த ஸ்திரீ. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த தம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டோ என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகும். ஆண்டவர் ரட்சிப்பு அந்த இடத்துல அந்த கிராமத்துக்கு. அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க? நான் கொடுக்கிற அந்த ஜீவ நதி நீ பருகினால் உன் வாழ்க்கை பூரா தாகம் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த ஸ்திரீ கேட்கறாங்க, டெய்லி வராம இருக்கிறதுக்கு எனக்கு அதை கொடுங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா. அந்த ஸ்திரீ சொல்றாங்க, எனக்கு புருஷன் இல்ல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆமா நீ சொல்றது சரிதான், உனக்கு புருஷன் இல்லைன்னு எனக்கு தெரியும். புருஷர்கள் 5 இருந்தாங்க. இப்ப இருக்கிறவன் உனக்கு புருஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை சொன்ன உடனே அந்த ஸ்திரீக்கு ஷாக் ஆயிட்டு உடனே என்ன பண்றாங்க, ஊரெல்லாம் போய் வாசிங்க 30. எங்கள் பிதாக்கள் புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இல்ல சாரி, அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் என்ன செய்யறாங்க? அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்ரீயே நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். 28ல இருந்து வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். எல்லாரும் கூடி வந்தாங்க அந்த இடத்துல. ஒரு பெரிய ஒரு கூட்டம், ஒரு பெரிய ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். தள்ளப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார், அவர் அன்பை பகிர்ந்து கொடுக்கிறார். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லேலூயா, ஆமென். உலகம் எல்லாம் வெறுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். சிஷ்யர்கள் பாக்குறாங்க, என்னடா இவர் போய் சமரிய ஸ்திரியோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமென். அப்படி இருந்தும் எதை தேடுகிறீர்களோ, என்ன செய்கிறீர்களோ, எதையும் கேட்கறதுக்கு யாரும் துணியில்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்க்ளூசிவ், அல்லேலூயா, சேர்த்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் அதேதான் நம்மகிட்ட வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. நம்மளும் கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கும்போது அந்த அன்பினால எல்லாரையும் சேர்த்து கொள்ளவர்களாய் நம்ம இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேகர் ஒரு பெரிய ரட்சிப்பு அந்த இடத்துல உண்டாயிற்று. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். 1 பேதுரு 3ல 4, 5, 7, 8, 9, 10, 11, 12. நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறதா, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தம் இது நமக்கு அலங்காரமா இருக்கணும். அதுதான் விலையேறப்பட்டது. நமக்குள்ள அந்த சாந்தம், சமாதானம், அதெல்லாம் தான் ஆண்டவர் ரொம்ப பிரியமானது அப்படின்னு சொல்றாரு. கண்டினியூ பண்ணுங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து 7, 8 அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம். அல்லேலூயா. நம்ம இங்க அநேகர் என்ன செய்யறோம், திருமண ஏஜ எட்டி அப்படி இருக்கிறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். அநேகர் நம்ம எல்லாம் எங்க போகிற இடங்கள் எங்க இருக்கிறோமோ, அல்லேலூயா, எங்க இருந்து பெண் கொள்கிறோமோ எல்லா இடங்களிலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம நினைப்போம், நமக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு வாழ்க்கையெல்லாம், இனிமேல் ஒரு சமாதான நாட்கள். எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க இல்லையா? திருமணம் இனிமேல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயா இருப்பேன். ரைட்டா இல்லையா? அல்லேலூயா. என்னை நேசிக்கிறவங்க ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள பல காரியங்கள் நம்ம நினைத்து வைத்திருப்போம். ஸ்தோத்திரம். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னைக்கு ஆபிரகாம்
ஈசாக்கு திருமணம் பார்க்க சொல்றாங்களோ, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பைபிள் யாரை பத்தி சொல்லுது? ஈசாக்கை பத்தி மட்டும் சொல்லிக்கிட்டே வரும். அப்ரஹாம் அதுக்கப்புறம் கடைசியில தான் சொல்லும். அல்லேலூயா. அடுத்து ஈசாவை தாண்டி யாக்கோபின் காரியங்களை மட்டும் சொல்லும். அப்போ ஒவ்வொரு ஜெனரேஷன் தாண்டும் போது, ஒரு மேரிட் ஆகும் போது அவங்க செப்பரேட்டா ஒரு லைஃப் ஆகுறாங்க. அல்லேலூயா. ஒரு புது வாழ்க்கை, ஒரு தனி. இப்போ செடிகள்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பட்டிங் சிஸ்டம் பண்ணுவாங்க. முதல்ல செடி வளர்ந்துகிட்டே வரும். அந்த ஸ்கின்னை இது பண்ணிட்டு அதில் ஒட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் ஆகும்போது அதை கட் பண்ணி தனியா நடுவாங்க. தனியா நடுவாங்க. ஐ மீன் அதோட இணைந்தது இல்ல, தனி. அதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. தனி. அல்லேலூயா. ஒரு குடும்பம், தனி குடும்பம் அப்படின்னு ஆகும் பட்சத்துல ஸ்தோத்திரம், நம்ம பல எதிர்பார்ப்புகள், பல ஆசைகளோட உள்ள நுழைவாங்க எல்லாரும். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடுல சொல்லும் போது யுத்தத்துக்கு போறவங்க லிஸ்ட்ல 1 year வரைக்கும் திருமணமானவங்களை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த 1 year அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்ப அந்த லிஸ்ட்ல இருக்கும்போது நம்ம போய் சேர்ற இடங்களில நம்ம எதிர்பார்த்த விதமாக ஒருவேளை இருந்ததுன்னு வராது. அல்லேலூயா. 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 ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பூமி ஒரு பேலன்சிங்கான சிச்சுவேஷன்ல நிக்குது, அந்த இடத்துல நிக்குது இல்லையா? ஒரு அட்ராக்ஷன். நான் யோசிப்பேன், ஃபுல்லாவே அதுல ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் இருந்ததுன்னா, ஸ்தோத்திரம், அது எங்கேயாவது போய் ஒட்டிக்கிட்டு அப்படியே தான் இருந்திருக்குமே தவிர அதுக்கு வேற எந்த காரியங்களும் சுத்தி இருக்காது, காலங்கள் மாறி இருக்காது, ஜீவராசிகள் உண்டாயிருக்காது, எதுவுமே நடந்திருக்காது. ஆமென். அல்லேலூயா. அது எவ்வளவு அட்ராக்ஷன் இருக்குதோ அவ்வளவுக்கும் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அது நடு மையத்துல தான் நிக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு பேலன்சிங்ல தான் நிக்குது. வாழ்க்கை ஆண்டவர் பேலன்சிங்ல தான் நடத்துவார். நீங்க யோசிச்சு பாருங்க, நல்ல ஆக்டிவான 2 பேரு, புருஷனும் மனைவி ஆண்டவர் கொடுத்துட்டா, ஆக்டிவ் இல்லாத ஒரு புருஷனுக்கு, அல்லேலூயா, ஆக்டிவ் இல்லாத ஒரு மனைவியை கொடுத்தா அவங்க குடும்பம் எங்க போகும், இவங்க குடும்பம் எங்க போகும்? ஆண்டவர் பார்க்கிறது பேலன்சிங்காக பார்க்கிறார். அல்லேலூயா. லைஃப்ன்றது ஒரு பேலன்ஸ் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்குதல், அன்பை காட்டுதல். அல்லேலூயா. எண்ணியலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னே விலகாதிருக்கும். எண்ணியலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னே விலகாதிருக்கும். மலைகளை என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்தீரென்றால் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒவ்வொருத்துக்கு ஏற்றாப்புல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் வாழ்க்கைகளை அமைக்கிறாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தவங்க ஜெபத்துல குறைவு உள்ளவங்களா இருக்கும், நல்ல ஜெபிக்கிறவங்களா ஆண்டவர் கொண்டு வந்து இணைப்பார். எதுக்குன்னா அந்த வாழ்க்கையில 2 பேரும் சேர்ந்து பரலோகத்துல போய் சேர. அல்லேலூயா. 2 பேரும் காப்பாற்றப்பட. அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய சித்தங்கள் எல்லாம் பெருசு. ஆமென். ஆனா முடிவில் அது சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. முடிவில் அது மகிழ்ச்சியா இருக்கும். பல நேரங்கள்ல பல சிச்சுவேஷன்ஸ்ல கூட ஆண்டவர் நம்ம வழி நடத்துவார். அப்போ எப்படி இருந்தாலும் வழி நடத்துகிறவர், இணைக்கிறவர் கர்த்தரே. அல்லேலூயா. சிச்சுவேஷன் மாறுதலாய் இருக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் உருவாக்கின இந்த திருமணத்தை பிளக்கணும், அதை உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிசாசுடைய கண்ணி எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பின்னால இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால இல்லாத இடத்துல, ஒரு சமாதானம் இல்லாத இடத்துல, அல்லேலூயா, ஒரு குடும்பத்தை கலக்கிறது இவ்வளவு நொடியில போயிடும். அதை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா.
அப்போ பின்னால எப்போதுமே பிசாசு போராடிக்கிட்டே இருக்கும், குறிப்பா தேவனுடைய பிள்ளைகள் பின்னால. ஏன்னா கர்த்தருடைய பிளான் ஹல்லேலூயா, அதை விட்டு விலக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு ஹல்லேலூயா, அப்போ அதுக்கு பின்னால போராடிக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். அப்ப போராடிக்கிட்டே இருக்கிறதுனால அநேக பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது, அநேக தோல்விகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலைகள்ல நான் எதுக்கு சொல்ல வரேன், அங்க போகும்போது திருமணமாய் அவங்க போகும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் எல்லாம் சந்தோஷமா அப்படி இப்படின்னு இருக்கும். அவங்க வளர்க்கப்பட்டது இன்னொரு விதத்துல, இவங்க வளர்க்கப்பட்டது இன்னொரு விதத்துல. அதுல நிறைய காரியங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இப்போ ரவிதாஸ் பிரதர் வீடுகளில் போகும்போது அவங்களோட பழக்க வழக்கங்கள் ஒரு இதா இருக்கும், அவங்களோட வரவேற்பு முறைகள், மற்ற காரியங்கள், வாழ்ற விதங்கள் எல்லாம். மெரிடா சிஸ்டர் வீட்டில் போனால் அவங்களோட இன்னதா இருக்கும். எங்க வீட்டில் வந்தா எங்களுடைய வாழ்க்கை முறைகள் வேற மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். அலி வீட்டுல போனா அவருடைய வாழ்க்கை முறை வேற வித்தியாசமா இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இது ரெண்டும் ஒன்று சேர சில காலங்கள் ஆகும். அந்த கேப்புகள்ல என்ன ஆகும் அப்படின்னா பிசாசு போராட ஆமென் ஹல்லேலூயா தொடங்கும். பல நேரங்கள்ல ஆமென் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட என்ன செய்யும், நாளை கொண்டாந்து நிப்பாட்டும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஸ்தோத்திரம். மௌனமா இருந்து சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார், விரும்புகிறார். அப்படிதான் முற்காலங்களில ஆபிரகாமுக்கு சாராள் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அதான் நமக்கு இந்த வசனத்துல வாசித்த போது 7:8 புருஷர்கள் என்ன பண்ணணுமா? விவேகம் உள்ளவர்களாய் இருந்து பாத்தீங்களா, என்னதான் உங்களோடு கூட அவங்களும் நித்திய ஜீவனாகிய கனத்தை செய்து இப்படி எல்லாம் இருக்கணுமா? எப்படி எல்லாம் இருக்கணும்? திரும்ப இருக்க கூட ஒருமனப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்ப பிசாசு போற இந்த நேரத்துல என்ன செய்யணும்? சமாதானம் இருக்காதா இருக்கலாம், இல்லன்னா யாராவது திடீர்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்களா இருக்கலாம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. குடும்பத்துல இருக்கிறவங்க ஏதாவது குண்டக மண்டக ஏதாவது பேசியிருப்பாங்களா இருக்கலாம். ஹல்லேலூயா. மனசு புண்படக்கூடியா இருந்திருக்கலாமா இருக்கலாம். என்ன செய்யும்? உடனே திரும்ப 4 வார்த்தை கேட்டு பல்ல புடுங்கி ஹல்லேலூயா. அப்படி இல்ல, அந்த இடத்துல என்ன செய்யணும்? அதை வாசிங்க கரெக்டா. சகோதர சிநேகம் உள்ளவர்களை அதெல்லாம் பொறுத்துக்கணும். மனது உருக்கம். ஹல்லேலூயா. விட்டு போ, பரவாயில்ல, என் குடும்பம் தானே. ஸ்தோத்திரம். என்னுடைய சகோதரர்கள் தானே, மன்னிப்போம். ஆண்டவர் எனக்கு மன்னித்தது போல என்ன கேட்டோம்ல, ஆண்டவர் எனக்கு மன்னித்தது போல. அடுத்தது இரக்கம் உள்ளவர்களுமாக இருந்து தீமைக்கு தீமை. அவன் ஒரு பல்ல உடைச்சா இன்னொரு பல்ல தட்டி எடுக்கிற மாதிரி இருக்காம, அதாவது 2 வார்த்தை அங்க இருந்து விட்டா நம்ம இங்க இருந்து 4 வார்த்தை பேசாம, ஒரு நிமிஷம் அங்க இருந்து ஆமென் ஸ்தோத்திரம் ஏதாவது வந்ததுன்னா இங்க இருந்து ஆமென் போகாம, அடுத்து உதாசீனத்தையும் சரி கட்டாமல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசீர்வாதம் பரலோகத்துல இருக்குது. நமக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கு, அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆமென். நம்ம என்ன செய்யணுமா? சரிக்கு சரி கட்டாமல் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு கை 2 கை சேர்த்து அடிச்சாதான் சத்தம் வரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். ஒரு ஆள் அங்க இருந்து பேசும்போது இன்னொரு ஆள் பேசினாதான் பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. மௌனமா இருந்தால் ஹல்லேலூயா. நம்ம அந்த நேரத்துல நினைச்சுக்கணும், என்னால என் புருஷனும் என் வீட்டார் அனைவரும் அந்த பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை என்னால உருவாக்க முடியும்னா நான் தான் யாரு? தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீடிய பொறுமை. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த பொறுமையே கிடையாது. இன்ஸ்டன்ட் வாயில அங்க இருந்து 4 வருவதுக்கு முன்னால படப்படான்னு வந்துரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? கேர்ஃபுல்லா ஸ்தோத்திரம் நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இது குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம்.
ஏன்னா அவங்களும் நம்முடைய பிள்ளை நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை அங்க சுதந்திரிக்கணும். நான் இந்த பூமியில எனக்கு சுதந்திரம் கிடையாது, என்னுடைய சுதந்திரத்துக்கு போறதுக்காக அல்லேலூயா கூட இருந்த அம்மாவையும் மாமியாரையும் கூட இருக்கிற சகோதர சகோதரி எல்லாரோடும் சேர்ந்து நான் என் தேவனை தரிசிப்பேன். அந்த நாள் இன்ப 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 நாள், இந்த நேசு ராஜவானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. 11-12 வாசிக்கிறதுல பொல்லாப்பை விட்டு நன்மை செய்து பொல்லாப்ப செய்யாம சமாதானத்தை தேடணும். அப்படின்னு சமாதானம் இல்லாத சிச்சுவேஷன்ஸ்ல சமாதானத்தை தேட வேண்டும் என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. அடுத்து ஏன்னா ஆண்டவருடைய கண்கள் யார் மேல இருக்குதா? யாரு சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுகிறாங்களோ, யாரு மௌனமாய் இருக்கிறாங்களோ, யாரு நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்கிறாங்களோ, யாரு சகித்துக் கொள்ளுகிறாங்களோ, காயம்தான் ஊடுருவி இங்க வரைக்கும் ஸ்தோத்திரம் லவ்ன்ற சிம்பிள் சொல்லுவாங்க, இதுல இருந்து குத்தி அந்த சைடு போயிருச்சுன்னு. அது குத்துனது கிடையாது, இதே மாதிரி வலி. அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இப்ப இதே மாதிரி வரும்போது நம்ம என்ன செய்யணுமா? 11-12 திரும்ப ஆமென் இதெல்லாம் மறந்துட்டு நன்மை செய்கிறவங்களா மாறி சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஏன்னா அப்பேற்பட்டவன் மேல ஆண்டோடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. அடுத்து கீழே அவருடைய வேண்டுதலுக்கு கவனமா ஆண்டவர் இருக்கணும். அப்படின்னா நம்ம அப்படி இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்து தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென். மத்தேயு 7 1 2 3 4 5 மத்தேயு 7 1 2 3 4 5 நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவருக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். நம்ம எப்படி செய்யறோமோ, நம்ம அநேகருக்கு மன்னிக்கும் போது அதே மன்னிப்பு நமக்கும் கிடைக்கும். ஆமென். பை சான்ஸ் நம்மள ஏதாவது மிஸ்டேக்கள் இருந்தா ஆமென் நியாய தீர்ப்பு நாள்ல முன்னால போய் நின்னுட்டு ஆண்டவர் சொல்லுவார். அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு? அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நம்ம மன்னித்து இருந்தோம் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? பரவாயில்ல போட்டோம். அல்லேலூயா. சிலத ஆண்டவர் மன்னிப்பாரு. ஆமென். சிலத ஆண்டவர் மன்னித்து விட்டுருவாரு. அல்லேலூயா. கீழே நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறாய். எப்போ பார்த்தாலும் நம்மள மட்டும் பார்ப்போம், வேதத்தையும் பார்க்கணும். அல்லேலூயா. மற்றவங்களை பார்க்கிற ஒரு பார்வையை முற்றிலுமாக என்ன செய்யணும்? ஆமென் ஸ்தோத்திரம். நம்மளை பார்ப்போம், ஆண்டவரை பார்ப்போம். அடுத்தவங்களை பார்க்கிறவன் வழுக்கி விழுந்துருவான். தேவனை பார்க்கிறவன் சரியான பாதையில நடப்பான். என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? ஆமென் ஸ்தோத்திரம். போதும். கலாத்தியர் 5 20-21 வாசிப்போம். கலாத்தியர் 5 20-21 விக்கிரமாராதனை உங்கள் பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள். எப்படி என்னெல்லாமா? பில்லிசூனியம், வைராக்கியம், சண்டைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், களியாட்டுகள் முதலானவைகளே. போதும். இதெல்லாம் தவிர அடுத்து எபேசியர் 4 30, 31, 32 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் நீங்க கடவுள். ஆமென். அப்ப கசப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மனசுல எப்பவுமே அல்லேலூயா அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சிறு பிள்ளைகளை போல மாறல அப்படின்னா
அந்த சிறு பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன். என் பையனை 2 அடி நல்லா ஸ்ட்ராங்கா கொடுத்து வலி பிஞ்சிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் தாண்டி அதெல்லாம் மறந்துட்டு ஏன்டா வந்துட்டு கொஞ்சிட்டு இருப்பான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிறு அது மறந்துடுறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அந்த ஒரு தாட் நமக்குள்ள வரல அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு சாயும் காலத்துக்கு முன்னால எல்லாம் கிளியர் ஆகல அப்படின்னா அல்லேலூயா. எந்த ஒரு பிரச்சனையும் போராட்டங்கள் இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் முடிவு அவங்க 2 பேர் கையில தான் இருக்குது. அல்லேலூயா. புருஷன் மனைவிக்குள்ள ஆண்டவர் நடுவில் வைத்து அல்லேலூயா. அப்ப அதுக்குள்ள சாயங்காலத்துக்குள்ள கசப்புகள் துர்க்குணங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆமென் ரிசால்வ் ஆகல அப்படின்னா ஸ்தோத்திரம் அந்த பராமை ஈவன் நம்ம தவற விட வேண்டிய ஒரு சான்ஸ் வந்துடும். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கு முன்பாக சமாதானம் பண்ணுகிறவர்களா இருந்தா நம்ம பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய எனப்படுங்க. கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென் ஆண்டவரே. ஆமென். உண்மை மறந்து வாழ்ந்தோம் ஆண்டவரே. இது உலக அறிய ஆண்டவரே. ஸ்டில் எங்க மேல இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறீங்கன்னா, அந்த சமாதானத்தை தந்தீங்கன்னா, நீடிய பொறுமையா இருக்கிறீங்கன்னா, நாங்களும் அதே மாதிரி உங்களோட அன்பை எல்லாருக்கும் வெளிப்படுத்த எங்களுக்குள்ள இப்பேற்பட்ட சுபாவங்கள் எல்லாம் நாங்கள் சாகடிக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க ஐயா. ஆமென் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உமக்கு உகந்த பிள்ளைகளா எங்களை மாற்றி நமக்கே நன்றி. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்தரலாம் ஐயா. எங்கள் நாவை பொல்லாப்புக்கும் உதடை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ளோன்னு சொன்னது போலப்பா, எங்களுடைய இருதயங்களை கர்த்தர் காத்துக்கொள்ள ஆண்டவர். பொல்லா சிந்தனைகள், பகைகள், வைராக்கிய கோபங்கள் எதுவுமே ஆமென் நாங்கள் ஹல்லேலூயா எங்களுடைய வாழ்க்கைகளிலும் போகிற வாழ்க்கைகளிலும் ஆமென் எடுத்துக்கொள்ளுகிற வாழ்க்கைகளிலும் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் மாற்றி ஒரு சமாதானத்தின் வாழ்வை ஆமென் எங்களுடைய இந்த குடும்பத்துக்குள்ளாக உருவாக்கும் ஆண்டவரே. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சகல தேவனுடைய சாயலும் அவங்களுக்குள்ள உருவாகட்டும் என்று இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன் ஐயா.